எஸ்விபி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லா வளமும் பெற்று சேரும் சிறப்பமாக வாழ வாழ்த்துகிறோம். இப்பொழுது பொதுவாக மேற்கு பார்த்த மனையை எடுத்துக்கொண்டோம்னால், மேற்கு பார்த்த மனையில், அதாவது மேற்கு நுழைவாயில் இருக்கிற தலைவாசல் நம்ம உச்சத்தில் வச்சா அந்த வீட்டின் அளவுகளுக்கு ஜன்னல் நீச்சத்தில் ஒரு ஜன்னல் வரும். உச்சத்தில் ஒரு ஜன்னல் வரும், நீச்சத்தில் ஒரு ஜன்னல் வரும். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு திசைகளையும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஒவ்வொரு திசைகளிலும் நாம் ஜன்னல்கள் அமைக்கும்போது நுழைவாயில் உச்சத்தில் வைத்தாலும் மறு ஜன்னலாதனது நீச்சத்தில் தான் வரும். இப்பொழுது இது தெற்கு பார்த்த வாசல் என்றால், இது தெற்கு பார்த்த மெயின் வாசல் என்றால், இது உச்சத்தில் ஒரு ஜன்னலும் நீச்சத்தில் ஒரு ஜன்னல் வரும். அதாவது இந்த மனையின் நீச்சத்தில் ஒரு ஜன்னல் வரும். நாம் பொதுவாக ஒரு அறையின் நீச்சம், உச்சம் இதில் ஜன்னல் வைப்போம். அது இல்லாமல் நம்ம மனை அளவுகளுக்கு எடுத்துக்கொண்டோமானால் நீச்சத்தில் நிச்சயமாக ஜன்னல் வரும். இப்போ வடக்கு பார்த்த மனை என்றால், இது வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்குவோம். இந்த வடக்கு பார்த்த மனையில் நுழைவாயில் இங்கே உச்சத்தில் வரும். இந்த உச்சத்தில் வரும்போது உச்சத்திலே ஒரு விண்டோ வரும். அதே நீச்சத்தில் ஒரு விண்டோ வரும். அந்த மனையின் அளவுக்கு நீச்சத்தில் கட்டாயமாக ஒரு விண்டோ வரும். ஆனால் அறையின் அளவுகளுக்கு உச்சத்தில் அமையுமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கிழக்கு திசையிலும் வைத்துக்கொள்ள வேண்டும். உச்சத்தில் இந்த இடத்தில் உச்சத்தில் வாசல் நுழைவாயில் இருந்தால் நீச்சத்தில் ஒரு ஜன்னலும், உச்சத்தில் ஒரு ஜன்னலும், நீச்சத்தில் ஒரு ஜன்னலும் வரும். இது மாதிரியாக மாறியமைக்கும். நாம் வாஸ்து புருஷனை ஒரு உருவமாக நம்ம நினைத்து கொண்டும் நம் முகத்தில் உச்சத்திற்கும் நீச்சத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இடையில் தான் அந்த 4ஆம் 5ஆம் பாகத்தில் தான் வாய் நுழைவாயில் அமைந்துள்ளது. அதே மாதிரி நம்முடைய நாசில் மூக்கும் அது மாதிரி தான் அமைந்துள்ளது. ஆனால் கண்களும் காதுகளும் உச்சத்திலும் நீச்சத்திலும் அமைகிறது. இதில் உச்சத்தில் மட்டுமே எல்லாமே வைத்து கொண்டோமேனால் நிச்சயமாக நீச்ச பலன் கிடைக்காது என்ற அர்த்தம் இல்லை. நீச்ச பலனும் கிடைக்கும். உச்சத்திலே நம்ம ஜன்னலும் நிலைவாசலும் வைத்து கொண்டால் நீச்ச பலன்களும் கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில் நீச்சத்தில் உள்ள பலன்களும் உச்சத்தில் உள்ள பலன்களும் மாறி மாறி கிடைப்பது தான் வாழ்க்கை. அதனால் மனதில் போட்டு குழப்பம் வேண்டாம். எந்த அறையாக இருந்தாலும் ஒவ்வொரு அறைக்கும் உச்சத்தில் ஜன்னல்கள் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் அது நம்ம மனையின் அளவுகளுக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஜன்னல் நிச்சயமாக அது நீச்சத்தில் அமையும். ஓகே, நன்றி, வணக்கம். நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.